Shalom. May the abiding presence of the Lord Jesus Christ Shalom. நம்மோடு கூட தங்கி தாவரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் தாமே be with us as we journey with him deeper into discipleship. அவரோடு கூட சீஷத்துவத்தின் பயணத்திலே ஆழமாய் நாம் சஞ்சரிக்கும் போது நம்மோடு கூட இருப்பதாக. John 21:15 to 17. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையுள்ள வசனங்கள். Jesus took Peter aside to ask him 3 times, "Do you love me?" பேதுருவே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்பதற்காக இயேசு பேதுருவை தனியே அழைத்து சென்றார். If we really want to know the deeper dynamic of this dialogue, we need to look at the word love in the Greek. இந்த சம்பாஷணையின் உண்மையான ஆழத்தின் பரிமாணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த அன்பின் கிரேக்க பதத்தின் உள்ளர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். See, Jesus was saying, "Simon, son of Jonah, do you agape me more than these?" யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று இயேசு கேட்கிறார். And Peter, feeling very vulnerable, said, "Lord, I feel like you. You know that." தான் வெளியரங்கமாக இருக்கிறதை உணர்ந்து கொண்ட பேதுரு, கர்த்தாவே, நான் உம்மீது அன்பாய் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். Now, if your Bible is like most Bibles, you will see both words as love. One word. உங்கள் கரத்தில் இருக்கிற வேதாகமத்திலேயும் மற்ற அநேக வேதங்களிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது போலவே அன்புக்கு 2 பதங்களை அர்த்தமாய் சொல்லாமல் ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறதாய் இருக்கலாம். But in the Greek, Jesus asked Peter, "Do you agape me?" And Peter said, "Lord, you know that I feel like you." ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ என் மீது அகப்பே அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். பேதுருவோ, ஆண்டவரே, நான் உன் மீது ஃபீலியோ அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். Why? ஏன்? Why did Peter not say, "Yes, Lord, you know that I agape you"? ஆம் ஆண்டவரே, நான் உன் மீது அகப்பே அன்பு கூறுகிறேன் என்று ஏன் பேதுரு சொல்லவில்லை? Because Peter wanted to tell the Lord Jesus, "I love you, not just with that agape love, but I love you with the highest form of agape love, and that is phileo love." ஏனெனில் பேதுரு, இயேசுவே, நான் அகப்பே அன்பினால் மாத்திரமல்ல, அதைவிட உயர்ந்தபட்ச ஃபீலியோ அன்பினாலும் நேசிக்கிறேன் என்று சொல்ல விரும்பினான். And Jesus said, "Okay, feed my lambs." அப்பொழுது இயேசு, சரி, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். And then he looked at Peter in the eye again and said, மறுபடியுமாக பேதுருவை கண்ணோடு கண் பார்த்து இயேசு கேட்கிறார், "Son of Jonah, Simon, do you truly love me? Agape me." யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உண்மையாகவே நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? And Peter immediately answered, "Yes, Lord, you know that I feel like you." உடனடியாக பேதுரு, ஆம் ஆண்டவரே, நான் உன் மீது ஃபீலியோ அன்பு காட்டுகின்றதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். Because in that phileo, you are already coming to the highest expression of agape love. ஏனெனில் அகப்பே அன்பின் நிலைமையை விட உயர்ந்தபட்ச அன்பில் நீ ஃபீலியோவில் என்னிடத்தில் வருகிறாய். So you see, it was not enough for Peter to just respond back to the Lord, "Yes, Lord, I agape you." He had to let the Lord know, "Lord, you know that I feel like you." வெறுமனே உம்மீது நான் அகப்பே அன்பு கூறுகிறேன் என்று மாத்திரம் பேதுரு சொன்னால் போதாது. கர்த்தாவே, அதைவிட அதிகமாய் ஃபீலியோ உறவில் நேசிக்கிறேன் என்று சொல்லுவது அவசியமாகும். So Jesus said, "All right, take care of my sheep." சரி, பரவாயில்லை, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று இயேசு சொல்லுகிறார். And then the third time, Jesus finally said, பின்பு 3ஆந்தரம் இறுதியாக இயேசு சொன்னார், "Simon, son of John, do you really feel like me?" யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உண்மையாகவே ஃபீலியோ அன்பினால் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். Peter was deeply hurt and touched. உண்மையாகவே பேதுரு உள்ளத்தில் ஆழமாய் நெக்குருகி போனார், தொடப்பட்டு விட்டார். Because this was the third time Jesus is asking Peter about his love. ஏனென்றால் 3வது முறையாக இப்பொழுது இயேசு பேதுருவிடத்தில் அவருடைய அன்பை குறித்து விசாரிக்கிறார்.
You see, just not too many nights ago, Peter had denied knowing the Lord Jesus 3 times. சில இரவுகளுக்கு முன்புதான் தான் அறிந்த கர்த்தர் இயேசுவை நான் அறியேன் என்று பேதுரு 3 முறை மறுதலித்திருந்தார். And so he had carried the weight of this guilt and this shame with him for a long time. இந்த குற்ற உணர்வின் அவமான பாரத்தை தன்னோடு கூடவே சில நாட்களாக சுமந்து வருகிறார். So even in the previous appearances of Jesus to them as a group, Jesus did not address this situation with Peter. சீஷர்கள் குழுவாக இருந்தபொழுது இதற்கு முன்பு அவர்களுக்கு காட்சியளித்த போதும் கூட இயேசுவானவர் இதை குறித்து பேதுருவோடு இடைபடவில்லை. And in this third appearance to his disciples, he had singled Peter out to ask him a very direct question. Do you love me, Peter? இந்த முறை சீஷர்கள் கூட்டத்துக்கு இயேசு காட்சியளித்த பொழுது அந்த கூட்டத்திலிருந்து பேதுருவை தனியே வெளியே அழைத்து நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய் என்று நேரடியாய் கேட்டார். And the words or the word that Jesus used was, do you agape me? இயேசு பயன்படுத்தின வார்த்தை நீ என்னிடத்தில் அகப்பே அன்பு கூறுகிறாயா என்பதுதான். And so that really hurt Peter. அது உண்மையாகவே மெய்யாகவே பேதுருவை புண்படுத்தி விட்டது. So the first time Peter said, Lord, but you know. And the second time he said, Lord, but you know that I feel I owe you. And Jesus already had heard and he said, okay. ஆகவே முதல் முறையாக கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர் என்று பேதுரு சொல்லுகிறார். இரண்டாவது முறையும் ஆண்டவரே நான் உம்மீது ஃபீலியோ அன்பு கூறுகிறதை அறிந்திருக்கிறீர் என்று பேதுரு சொல்ல இயேசு எல்லாவற்றையும் கேட்டு சரி என்கிற சொல்லுகிறார். But the third time Jesus asked one more time, okay, Peter, do you really phileo me? மூன்றாவது முறையாகவும் இயேசு பேதுருவை பார்த்து எல்லாம் இருக்கட்டும் உண்மையாகவே நீ என் மீது ஃபீலியோ அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். Do you really love me with the love of the truest of friends? என்ன நடந்தாலும் நீ என்னிடத்தில் உண்மையாகவே அன்பு கூறுவாயா? That you would even lay down your life for me? எனக்காக உன் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னை நேசிக்கிறாயா? Now Peter did not lie when he said, yes, Lord. ஆம் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று பதில் சொன்ன பொழுது பேதுரு பொய் சொல்லவில்லை. He said, you know and you really know that I do love you with this kind of bosomly love. இந்த விதமான உயிருக்குயிரான அன்பினால் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். He uses 2 words, oida and ginesko, meaning you know all things and you know particular things. You know by experience that I do have this phileo love for you. உம்மீது உண்மையாகவே நான் ஃபீலியோ அன்பு வைத்திருக்கிறேன் என்கிற எல்லாவற்றையும் அனுபவபூர்வமாய் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அர்த்தமுடைய ஆயிரா கினாஸ்கோ என்ற 2 வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். Now I know that some of us have been taught that Peter's love was not to the level of agape, so he felt bad, so he said, I only have a second grade love for you. அகப்பே அன்பின் உயர்ந்த தரத்தோடு பேதுருவின் அன்பு காணப்படாமல் இரண்டாம் பட்சமா இருந்தபடியினால் தான் அவர் பின்வாங்கி போய்விட்டார் என்று நம்மில் பலருக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. But hopefully by now you understand what's really going on here. ஆனால் மெய்யாகவே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். Sometimes the term has been used that Peter betrayed the Lord 3 times. சில நேரங்களிலே பேதுரு கர்த்தரை 3 முறை மறுதலித்தார் என்ற இந்த சொற்றொடர் பயன்படுத்தப்படுகிறது. He didn't betray him, he just denied knowing him. ஆனால் பேதுரு இயேசுவை காட்டிக் கொடுக்கவில்லை, அவரை அறியேன் என்று மறுதலிக்கத்தான் செய்தார். Judas Iscariot betrayed Jesus. யூதாஸ் காரியோத்தோ இயேசுவை காட்டிக் கொடுத்தான். But Peter did not betray Jesus. ஆனால் பேதுருவோ இயேசுவை காட்டிக் கொடுக்கவே இல்லை. In fact, that night, the only one person who proved his love in the most obvious, visible way was Peter. மிக தெளிவாக காணப்படக்கூடிய அளவுக்கு தான் இயேசுவின் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்திய ஒரே நபர் அந்த இரவு நேரத்தில் பேதுரு மாத்திரம்தான். Before they went into the garden, the Lord Jesus had told them to look for some swords. தோட்டத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதற்கு முன்பு ஏதாகிலும் பட்டயம் அகப்படுமா என்று பார்க்கும்படி கர்த்தர் இயேசு அவரிடத்திலே சொல்லியிருந்தார்.
And if you can't find that, you need to go and trade your garments to get some swords. பட்டயம் அகப்படாவிட்டால் உங்கள் வஸ்திரங்களை விற்று நீங்கள் பட்டயங்களை விலைக்கு கொள்ளுங்கள் என்றார். And they found 2 swords and they asked, we have 2 swords. 2 பட்டயங்களை அவர்கள் கண்டார்கள், 2 இருக்கிறது என்று சொன்னார்கள். And the Lord said, that's good enough. அவைகள் நமக்கு தாராளமாய் போதும் என்று கர்த்தர் சொன்னார். Of course, Peter, he had to have 1 sword. ஏனென்றால் பேதுரு ஒரு பட்டயத்தை வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. I don't know who the other disciple was who had the other sword. அடுத்த பட்டயத்தை வைத்திருந்த மற்ற சீஷன் யாரோ எனக்கு தெரியாது. And so when the guards came to arrest the Lord Jesus and everybody was just running away, Peter took out the sword. காவல்காரர்கள் வீரர்கள் இயேசுவை கைது செய்ய வந்த பொழுது மற்றவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆனால் பேதுருவோ தன் பட்டயத்தை உருவி எடுக்கிறார். And he swung with all his might, intending to slice the head of the person who was coming for Jesus. இயேசுவை பிடிக்க வந்தவனுடைய தலையை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தன் பட்டயத்தை வீசினார். He wanted to perhaps take off the head of that person or cut into the neck of that person. அந்த மனிதனுடைய தலையை வெட்டும்படி அவனுடைய கழுத்துக்கு அவர் குறிபார்த்திருந்தார். He was not thinking, he was only thinking to defend Jesus. செய்வதறியாது திகைக்கவில்லை, இயேசுவை பாதுகாப்பது அவருடைய ஒரே நினைவாய் இருந்தது. But of course the mighty hand of God was guiding that sword just to take off the ear of the servant of the high priest. ஆனாலும் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதர மாத்திரம் வெட்டும்படி தேவனுடைய பலத்த கரம் அந்த பட்டயத்தை பாதுகாத்தது. There are many lessons in this episode. இந்த ஒரே குறிப்பேட்டில் மாத்திரம் எத்தனையோ பல பாடங்கள் அடங்கி இருக்கின்றன. The Lord Jesus was showing the disciples many deeper lessons of following him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை பின்பற்றுவதை குறித்த அநேக ஆழமான பாடங்களை சீஷர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். And what he was illustrating in this lesson was a difficult lesson. இந்த பாடத்திலே அவர் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தது ஒரு கடினமான பாடமாகும். And Peter, who was called to be the rock around which the first family of Jesus was to come together, he had to learn these lessons the deepest. தேவனுடைய முதல் குடும்பம் கூடி சேரும் இடமான பாறையாய் அழைக்கப்பட்டிருந்த பேதுரு இந்த முதல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. And so when Peter sliced off the ear of Malchus, the servant of the high priest, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாய் இருந்த மல்கூசின் காதர பேதுரு வெட்டிய போது Jesus immediately turned to Peter and said, "Put your sword away." இயேசு உடனே பேதுருவை பார்த்து உன் பட்டயத்தை உறையில் போடு என்றார். Those who use the sword will perish by the sword. பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தாலே மடிவார்கள். Now he was the one who ordered the swords. இவ பாருங்கள், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும்படி உத்தரவிட்டவர் இயேசுதான். And yet the sword is for defending him. At least that's what everyone would think. அதுவும் இந்த பட்டயம் குறைந்தபட்சம் இயேசுவை காப்பாற்றத்தான் என்றாவது எல்லாரும் நினைப்பார்கள். But yet the only one who defended him got a severe public rebuke. ஆனாலும் இயேசுவை காக்கும் பணியில் இணைந்திருந்த ஒரே ஒருவன் பொதுவாக எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளப்பட்டான். But of course the Lord Jesus was also using the sword of Peter to illustrate something else. ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேதுருவின் பட்டயத்தை வேறு ஒன்றை திருஷ்டாந்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார். He chose the servant of the high priest who had listened closely to the words of the high priest to come and take down Jesus. இயேசுவை பிடித்துக்கொண்டு வரும்படி கட்டளையிட்ட பிரதான ஆசாரியனின் வார்த்தைகளை கருத்தும் கவனமாய் கேட்டு வந்த வேலைக்காரன் மல்கூசை இயேசு தெரிந்தெடுத்தார். He wanted to give this man a new ear. அந்த மனிதனுக்கு ஒரு புது காதை இயேசு கொடுக்க விரும்பினார். Now you may know this. The name Simon actually also means hearing. சீமோன் என்ற பெயரின் உண்மையான அர்த்தம் செவி கொடுத்து கேட்டல் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும். And so Peter heard the instructions of the Lord Jesus for some swords. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளுரைகளை போதனைகளை ஓரளவுக்கு பேதுரு கேட்டார். So important that they had to trade off some of their few clothes just to get some swords. தங்கள் வஸ்திரங்களில் சிலவற்றை விற்றாவது சில பட்டயங்களை கொள்ளுவது அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. But
Jesus was taking Peter into a deeper level of hearing him. ஆனால் இயேசுவோ பேதுருவை அவரிடத்தில் செவி கொடுத்து கேட்பதற்குரிய ஆழமான அனுபவத்துக்குள் கொண்டு போய் கொண்டிருந்தார். At the same time, Jesus was giving Peter an opportunity to show the extent of his love. அதே நேரத்தில் இயேசு தம்முடைய அன்பின் உக்கிர அளவை பேதுருவுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அளித்தார். And that in that heat of the moment, the spontaneous act of defending Jesus was the best demonstration of the love of Peter. நிலைமை சூடுபிடித்த போது தானாக இயேசுவை காப்பாற்ற பேதுரு முன் வந்த விதம்தான் பேதுரு இயேசுவில் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான சிறந்த தருணமாய் இருந்தது. That moment represents the truest expression of what is deepest in the heart of Peter. பேதுருவின் இருதயத்தின் ஆழத்தில் குடியிருந்த உண்மையான அன்பின் வெளிப்பாட்டை கொண்டு வந்த நேரமாகும் அது. And if you followed Peter into the courtyard of the high priest, and 3 times he was confronted with whether he was with Jesus. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை முற்றத்துக்குள் பேதுருவை பின்தொடர்ந்தால் 3 முறை நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானா என்ற குறுக்கு விசாரணைக்குட்படுவதை பார்க்க முடியும். And Peter said, "No, I don't know him." இப்பொழுது பேதுரு சொல்கிறார், நான் அவரை அறியேன். In fact, he was almost swearing. பார்க்க போனால் சத்தியம் பண்ண தொடங்கி விட்டார். But you see, you begin to marvel at the extent of his love for Jesus. ஆனால் இயேசுவுக்காக அவர் கொண்டிருக்கிற அன்பின் உக்கிர அளவை பார்த்தால் நாம் ஆச்சரியப்பட துவங்குவோம். Even though things have calmed down and he was getting more and more fearful and frightened by the moment, காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கி இருந்தாலும் அங்கிருந்தக்கூடிய சூழ்நிலை நிமித்தம் அதிகமாய் பயப்பட ஆரம்பித்தான். First time when he was pointed out, it was bad enough. முதல் முறை அவனை சுட்டிக்காட்டிய போதே அவன் நிலைகுலைந்து விட்டான். He could have, okay, let me just head out like the rest of the people. I can't deal with this situation anymore. இனிமேலும் என்னால் இதை சமாளிக்க முடியாது, மற்றவர்களைப் போல நானும் வெளியே நிற்கலாம் என்று அவன் போயிருந்திருக்கலாம். But Peter stayed on. ஆனாலும் பேதுரு உள்ளுக்குள்ளேயே நின்று பிடிக்கிறார். It was a cold night. அது வாட்டி எடுக்கும் குளிரான ஒரு இரவு. So he had to draw nearer to the fire. ஆகவே அவன் நெருப்புக்கு கிட்டே போக வேண்டியதா இருந்தது. And expose his face. தன்னுடைய முகத்தை எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்க வேண்டியதா இருந்தது. He was so frightened. அவன் மிகவும் பயந்து விட்டான். But he had to stay on. ஆனாலும் அவன் தங்கி இருக்க வேண்டியதா இருந்தது. Because Peter was a true friend. ஏனெனில் பேதுரு ஒரு உண்மையான நண்பனாய் இருந்தான். He truly loved the Lord Jesus. மெய்யாகவே ஆண்டவர் இயேசுவை அவன் நேசித்தவன். Even though he faced such fears, he had to stay on. அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையை அவன் சந்தித்தாலும் அவன் தாக்குப்பிடிக்க வேண்டியதா இருந்தது. He really didn't deny Jesus. உண்மையாகவே பேதுரு இயேசுவை மறுதலிக்கவில்லை. If you think deeper, ஆழமாய் நீங்கள் சிந்தித்தால் he was denying himself. பேதுரு தன்னையே மறுதலித்ததை அறிய முடியும். He was denying all the fears that were welling up in him. அவனுக்குள் இருந்து அச்சுறுத்திக் கொண்டிருந்த பயங்களை எல்லாம் அவன் மறுதலித்தான். He just had to know what will happen to his Jesus. தன் இயேசுவுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அவன் அறிந்து கொள்ள துடித்தான். Even if it means swearing that he didn't know him. தான் இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ண வேண்டியதா இருந்தாலும் கூட பரவாயில்லை. So Peter was a mixed bag of emotions. ஆகவே பேதுரு பல்வேறு உணர்ச்சிகளால் நிரம்பி வழிந்த ஒரு மனிதனாய் இருந்தார். And the truest emotion is the love of a fellow friend. ஃபீலியோ சிநேகிதன் என்கிற அந்த அன்பின் உணர்ச்சிதான் யதார்த்தமான உணர்ச்சியாகும். So when Jesus came that morning, ஆகவே அந்த விடியலில் இயேசு வந்தபோது the third time to his disciples, மூன்றாவது முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்திய போது Peter could not appear naked before the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பேதுருவால் இருந்த நிலையில் அப்படியே நிர்வாணமாக வர முடியவில்லை. He had to put on his outer garment and jump into the water to go and meet the Lord Jesus. ஆகவே அருள்நாதர் இயேசுவை சந்திக்கும்படி தன்னுடைய மேற்சட்டையை கட்டிக்கொண்டு தண்ணீருக்குள் குதித்து விட்டார். He may not be conscious in a conscious way, but deep inside there's a subconscious awareness of having, it seems, to have denied Jesus. இயேசுவை மறுதலித்து விட்டோமே என்ற உணர்ச்சிகளை வெளிப்படையாக காண்பிக்காவிட்டாலும்
உள்ளுணர்வுக்குள் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுடையவராகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். So he has to get himself clothes and everything totally wet and come before the Lord Jesus. ஆகவேதான் முழுவதும் நனைந்தவராய் எல்லாவற்றிலும் முழு நிறைவோடு கர்த்தர் இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டியதாயிற்று. And the Lord Jesus was preparing possibly the greatest lesson of Peter's life. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் வாழ்க்கை குறித்த சாத்தியக்கூறான மிக பெரிதான ஒரு பாடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். Because it is the most precious lesson. ஏனெனில் இதுவே மிக விலையேற பெற்ற ஒரு பாடமாகும். It is to become the very rock upon which Jesus will build his church, his ecclesia. இயேசுவானவர் தம்முடைய திருச்சபை எக்லீசியாவை கட்டி எழுப்பும் ஒரு கற்பாறையாக அது மாறப்போகிறது. He must choose someone who is absolutely a friend that he can rely upon. தான் முழுவதும் நம்பி சார்ந்து கொள்ளக்கூடிய முற்றிலும் முழுமைக்குரிய ஒரு நண்பராக அவர் மாற வேண்டும். A friend, though he is weak and frail in many ways, is above all a true friend. உண்மையான நண்பராய் இருப்பாரானால் எத்தனையோ விதங்களில் பலவீனமாய் நுட்பமானவராய் இருந்தாலும் எல்லா நண்பருக்கும் மேற்பட்டவர் அவரே ஆவார். We are not talking about a friend with some sins. We are talking about a friend with some weaknesses. பல பாவ பழக்கங்களை உடையவரை குறித்து பேசாமல் சில பலவீனங்களை உடையவராய் இருக்கிற நண்பர்களை குறித்து சொல்கிறேன். You know, the Lord Jesus looks at us in our weakness and does not discard us or condemn us. நம்மிலே பலவீனங்களை பார்க்கிற இயேசுவானவர் நம்மை துண்டித்து விடுகிறதும் இல்லை, ஆக்கினைக்குள் தீர்த்து விடுகிறதும் இல்லை. He's not going to judge us for our weakness. நம்முடைய பலவீனங்களின் நிமித்தம் அவர் நம்மை நியாயம் தீர்க்க போகிறதும் இல்லை. He's going to help us become strong through difficult lessons. ஆனால் கடினமான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நம்மை அவர் பலவான்களாய் மாற்றி விடுகிறார். And so Peter had to go through the most difficult lesson on friendship and on how to remain and be confident in that love of friendship, even though he can be weak and really weak. ஆகவே பேதுரு நட்புறவை குறித்தும் அந்த நட்புறவின் சிநேக அன்பில் பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதில் நின்று தாக்குப்பிடிப்பது எப்படி என்பதை குறித்த கடினமான பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. And so Jesus is going to entrust to Peter the role of a shepherd. ஆகவே இயேசுவானவர் பேதுருவின் கைகளில் ஒரு மேய்ப்பனுக்குரிய பொறுப்பை ஒப்படைக்க போகிறார். This is the most precious instruction as far as Jesus is giving to the raising up of his family of disciples. தம்முடைய சீஷர்களின் குடும்பத்தை இயேசு எழுப்புகிற பாதையிலே அவர் ஒப்படைக்க போகிற மிகப்பெரிய அறிவுரைகளும் யோசனைகளும் இதுவே ஆகும். Because only a true shepherd can feed and protect the sheep. ஏனெனில் உண்மையான ஒரு மேய்ப்பன் தான் தன் ஆடுகளை மேய்ப்பான், பாதுகாப்பான். And so the Lord Jesus recognized in Peter a true shepherd after his own likeness. இப்படியாக கர்த்தர் இயேசுவானவர் தம்முடைய சொந்த சாயலுக்கு ஒப்பான ஒரு மேய்ப்பனுக்குரிய அடையாளத்தை பேதுருவுக்குள் அங்கீகரிக்கிறார். The Lord bless you and keep you and be gracious to you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. The Lord lift up his countenance before you. கர்த்தர் உங்கள் மீது தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி and pour into you the grace of becoming a Philo friend. ஒரு ஃபீலியோ சிநேகிதராய் மாறுவதற்குரிய கிருபை உங்கள் மேல் ஊற்றுவாராக. A friend who has that kind of true phileo bosomly love towards Jesus. இயேசுவை உயிருக்குயிராய் நேசிக்கிற ஒரு ஃபீலியோ பிராண சிநேகிதராய் மாறுவதற்குரிய கிருபையை தந்தருளுவாராக. Now and always. Amen. இன்றும் என்றும் அப்படியே ஆகட்டும். ஆமென்.